20 லட்சம் ரூபாய் வாடகை தராமல் மோசடி செய்துவிட்டதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் வாடகை வீட்டில் வசித்து வந்த யுவன் சங்கர் ராஜா வாடகை பணத்தை முறையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 20 லட்சம் ரூபாய் வாடகையை செலுத்தாமல் யுவன் சங்கர் ராஜா இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து விட்டதாக வீட்டின் உரிமையாளர் ஹஜ்மத் பேகம் சார்பாக அவரது சகோதரர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயது முதிர்வு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ள அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 88 வயதான பி. சுசீலாவுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. பாடகி சுசீலா பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல் பாடிய பாடகி என கின்னஸ் சாதனையை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். 5 தேசிய விருதுகளை வென்றுள்ள சுசீலா தேசிய விருது வென்ற முதல் பெண் பாடகி என்ற சாதனையையும் படைத்துள்ளார். சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி 3056 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மேலக்கோட்டையூரில் உள்ள விஐடி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவுக்கு அதன் நிறுவனர் ஜி. விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். 38 மாணவ மாணவிகளுக்கு தங்கப் பதக்கங்கள் உட்பட 3056 மாணவ மாணவிகளுக்கு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் 100வது சுதந்திர நாளை கொண்டாடும் போது 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும் என்றார். முன்னதாக விஐடி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் MS சுவாமிநாதன் கட்டடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பீகாரில் பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்த பாலம் 3வது முறையாக இடிந்து விழுந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பீகாரில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகல்பூரில் கங்கை ஆற்றின் மீது சுல்தான்கஞ்ச் அகுவானி பகுதியில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. கடந்த 9 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த மேம்பாலத்தின் பணிகளுக்காக இதுவரை 1710 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டுமானம் முடிக்கப்படாததும் இடிந்து விழுவதும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் பாலங்கள் இடிந்து விழுவது ஆளும் நிதிஷ்குமார் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சிப்காட் பாக்ஸ்கான் பெண் பணியாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட குடியிருப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளே இவை. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உற்பத்தியில் ஈடுபடும் தைவானைச் சேர்ந்த பாக்ஸ்கான் நிறுவனத்தின் ஆலை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிப்காட்டில் இயங்கி வருகிறது. இங்கு 40,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பாக்ஸ்கானில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்காக வல்லம் வடகலில் உள்ள சிப்காட்டில் 20 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட தங்கும் விடுதியை அரசு கட்டியுள்ளது. மற்றும் சுபப்பிரியா. இந்த பிரம்மாண்ட தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லியூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரத்தை எட்ட லட்சிய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சிப்காட் பாக்ஸ்கான் பெண் பணியாளர்களுக்காக பிரம்மாண்ட குடியிருப்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தொழில் வளர்ச்சியில் தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நான் ஒரு லட்சிய இலக்கை நிர்ணயிச்சிருக்கேன். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சிறப்பான செயல்பாடுகள்
அந்த இலக்கை நாம் விரைவா எட்டுவோம்னு நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கு. இந்தியாவிலேயே பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்று கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணியாற்றும் 41,000 பணியாளர்களில் 35,000 பேர் பெண்கள் என்றார். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்களில் தொழிற்பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண் பணியாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். பாக்ஸ்கான் குடியிருப்பு வளாக திறப்பு விழாவில் பேசிய அமைச்சர், இந்தியாவிலேயே இதுபோன்ற குடியிருப்பு வளாகம் அமைக்கப்படுவது முதல் முறை என தெரிவித்தார். பாதுகாப்பான நவீன கட்டமைப்பை உள்ளடக்கிய உயர்தர விடுதிகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே நமது தமிழ்நாட்டில் 706.5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கி இருக்கிறது. முன்னதாக பெண் ஊழியர்களின் விடுதி திறப்பு விழாவில் பங்கேற்ற பாக்ஸ்கான் தலைவர் யாங் லீவை விமான நிலையத்திலிருந்து அமைச்சர் TRB ராஜா காரில் அழைத்துச் சென்றார். சிப்காட் பாக்ஸ்கான் பெண் பணியாளர்களுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்ட குடியிருப்பில் ஏராளமான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. 706 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பில் 10 மாடிகளை கொண்ட 13 பிளாக்குகளில் 3,120 அறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையிலும் 6 பேர் என மொத்தம் 18,720 பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு பகுதி, சோலார் வாட்டர் ஹீட்டர், சானிட்டரி நாப்கின் எரியூட்டி, ஒரே நேரத்தில் 4,000 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் உணவுக்கூடம், மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், திடக்கழிவு மேலாண்மை, விடுதி முழுவதும் 1,170 CCTVக்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற மகளிருக்கான பிரம்மாண்ட தங்கும் விடுதி அமைக்கப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே முதல் முறையாகும். சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஞாயிறன்று திறந்து வைக்க உள்ளார். இந்த கடல்சார் ஒருங்கிணைப்பு மீட்பு மையம் கடலில் துயரத்தில் இருக்கும் கடற்படையினர் மற்றும் மீனவர்களுக்கான மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிநவீன வசதியோடு கடலில் உயிர்களை பாதுகாப்பதற்கும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் விரைவான செயல்பாடுகளை உறுதிப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் உள்ள பிராந்திய கடல் மாசு மறுமொழி மையம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோர காவல்படை ஏர் என்க்ளேவ் ஆகியவற்றையும் ராஜ்நாத் சிங் திறந்து வைக்க உள்ளார். சென்னை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள கடல் மாசு மறுமொழி மையம் கடலில் எண்ணெய் மற்றும் ரசாயன கசிவு சம்பவங்களின் போது உடனடி நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும். இந்த திட்டம் 65 ஆண்டுகளுக்கும் மேலாக கனவாக இருந்து வந்தது. இந்நிலையில் 1916 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களின் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சியடைவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 1972ஆம் ஆண்டு கருணாநிதி செயல்பட முனைந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல்வேறு ஆட்சி மாற்றங்களால் தடைபட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பணிகள் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதனை நிறைவேற்றிட உறுதி பூண்டு 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% பணிகள் முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே முடிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய 10% பணிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே பணிகளை முடித்திருந்தால் 3 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயனடைந்திருப்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தியுள்ளார். நில மோசடி தொடர்பான புகாரில் தம் மீது விசாரணை நடத்த ஆளுநர் ஒப்புதல் அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நில ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சித்தராமையாவின் சொந்த ஊரான மைசூரில் உள்ள முடா எனும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மூலம் பயனாளிகளுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்ட வளர்ச்சி பணிக்காக மைசூரில் உள்ள தனது 3 ஏக்கர் நிலத்தை சித்தராமையாவின் மனைவி பார்வதி வழங்கினார். இந்த நிலத்திற்கு ஈடாக விஜயநகர் பகுதியில் 3800 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் 2 கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார் செய்தனர். இந்த நிலையில் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்தலாம் என கர்நாடக ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை சித்தராமையா அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நில ஒதுக்கீடு முறைகேடு புகாரில் தன் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் அனுமதி அளித்திருப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி உள்ளிட்டோர் மீதான புகார் குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என வினவியுள்ளார். ಚುನಾಯಿತ ಸರ್ಕಾರನ ಅಭದ್ರಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಡಿಸ್ಟೆಬಿಲೈಸ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಒಂದು ಷಡ್ಯಂತ್ರ ರೂಪಿತ ಆಗಿದೆ. ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಬಿಜೆಪಿ JDS ಮತ್ತೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದರ ಜೊತೆಗೆ ಅವರೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡು ಷಡ್ಯಂತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறிய சித்தராமையா காங்கிரஸ் கட்சியும் கர்நாடக அமைச்சரவையும் தன் பக்கம் இருப்பதாக கூறினார். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டிலும் மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே இது வரைக்கும் யாருமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே வெளியே சொல்றதில்ல. இதை எல்லாருக்கிட்டையும் நம்ம இதை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த ப்ரொடெஸ்ட். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரம் சிகிச்சையை புறக்கணித்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகரித்து வரும் டெங்கு மலேரியா நோய்களை கவனத்தில் கொண்டு மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக குழு அமைத்துள்ளதாகவும் மாநில அரசுகள் உள்பட மருத்துவ தொழிலில் உள்ள அனைவரும் இந்த குழுவிடம் தங்களது ஆலோசனைகளை தெரிவிக்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் நலனை கவனத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணிக்கு திரும்புமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதிகரித்து வரும் மலேரியா டெங்கு நோய்களை கவனத்தில் கொண்டு பணிப்புறக்கணிப்பை கைவிட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. சென்னை போரூரில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது காரம்பாக்கத்தில் ராட்சத கிரெயின் மூலம் மெட்ரோ தூண் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதனால் போரூரிலிருந்து வளசரவாக்கம் வடபழனி செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் போரூரில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். அப்போது வரைவு படம் மூலம் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழைக்காலங்களுக்குள்
நாட்களுக்குள் பணிகளை துரிதமாக முடிக்க அதிகாரிகளுக்கு சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டார். இந்த எல்லா ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பகுதியில் கோலப்பாக்கம், கிருகப்பாக்கம், முகிலிவாக்கம், மணப்பாக்கம் இந்த பகுதியில் வழக்கமாக நிறைய இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வளசரவாக்கம் மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் விருகம்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், வளசரவாக்கத்தில் மழை பொழிந்தது. சிவகங்கையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. சுற்றுவட்டார பகுதிகளான பையூர், காஞ்சிரங்கால், முத்துப்பட்டி, மதகுப்பட்டி, வாணியங்குடி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதேபோன்று மானாமதுரையில் கனமழை பெய்தது. அங்கு நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு, தாணிப்பாறை, சதுரகிரி கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் குளித்தனர். நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளப்பெருக்கின் போது நடைபாதை, மெயின் அருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கம்பி வேலிகள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் தொங்கும் பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிகளும் சேதமடைந்துள்ளன. இதனால் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணிகள் நிறைவடையும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறிய சிலர் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளித்தனர். ஏற்கனவே வெள்ளியன்று ஆற்றில் குளித்த நபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மேலும் இதுபோன்ற அசம்பாவிதம் நடக்காதவாறு காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை ஒட்டி படகு சவாரி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வெண்மடை குளத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற மிதிப்படகு போட்டியில் 40 பேர் கலந்து கொண்டனர். இதில் சிறுவில்லிபுத்தூரைச் சேர்ந்த வினோத்குமார் முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குற்றால சாரல் மலை இதில் வந்துவிட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியர் கையில் வாங்கினது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரல் திருவிழாவின் ஒரு பகுதியாக கொழு கொழு குழந்தைகள் போட்டி நடைபெற்றது. இதில் 62 குழந்தைகளை அவர்களது தாய்மார்கள் அழைத்துச் சென்றனர். 9 முதல் 12 மாத குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து நிலை, வளர்ச்சி படிநிலைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இலத்தூரைச் சேர்ந்த இன்சியா என்ற குழந்தை முதலிடமும், வடகரையைச் சேர்ந்த காடைராஜா என்ற குழந்தை 2ஆம் இடமும் பெற்று பரிசுகளை வென்றனர். இதேபோன்று சாரல் திருவிழாவில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. சிப்பிப்பாறை, பொமேரியன், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வைலர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன.
மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடத்தப்படுவதாக பரவிய வதந்தியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குவிந்தனர். மகளிர் உரிமை தொகை பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் தீயாய் பரவியது. இதனை உண்மை என நம்பிய மக்கள் ஆட்சியர் அலுவலகங்களில் குவிந்தனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏராளமான மக்கள் வருகை தந்தனர். இதேபோன்று திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூடினர். வதந்தி என காவல்துறையினர் கூறியும் அதனை ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஏராளமான பெண்கள் படையெடுத்தனர். இதனிடையே மகளிர் உரிமை தொகைக்காக எந்த முகாமும் நடத்தப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கமளித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி நீட்டை ஆதரித்துவிட்டு தற்போது மாற்றி பேசி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் நீட் தேர்வு தோல்வியால் மாணவர் தனுஷ் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், நீட் ரத்து என்ற பெயரில் முதலமைச்சர் அரசியல் நாடகம் நடத்துவதாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அமைச்சர் சிவசங்கர், ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வு விலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது நீட் எதிர்ப்பு போராளி போர்வை போர்த்திக் கொண்டு வருவதற்கு இபிஎஸ் வெட்கப்பட வேண்டும் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் மேற்கொள்ளுமாறு அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். அதிகாரிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறிது நேரம் விளையாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டித் தொடர் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று பேட்டை பிடித்த உதயநிதி கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்தினார். இந்த கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் பங்கேற்று விளையாட உள்ளனர்.